சின்ன தாவீதுக்கு கேடயமும் இல்லை, பட்டயமும் இல்லை, வெண்கல சீராவும் இல்லை, எந்த படை நிலைகளும் படை வீரர்கள் அணிந்து கொள்ளுகிற யுத்த தடவாளங்களும் தன்னிடத்தில் இல்லை. ஆனால் இப்பொழுது தாவீது தன் கையிலே வைத்திருப்பது கூழாங்கல், 5 கூழாங்கல், ஒரு கவணு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதினுடைய கையில் இருந்தது வேறொன்றும் அல்ல, இந்த கூழாங்கல்லும் இந்த கவணு மட்டுமே. பெலிஸ்தியரை ஜெயிப்பதற்காக எவ்வளவோ போராட்டங்களின் மத்தியிலே போய் நின்று கொண்டிருக்கிறான். பெலிஸ்தியனுக்கு அது ஒரு இலக்காரமா இருந்துச்சு. இவன் போய் நம்மோடு யுத்தம் பண்ணுவதற்கா? ஆனால் யுத்த களத்தில் நிற்கும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் தாவீதோடு இருந்தபடியினாலே பைபிள் சொல்லுகிறது, நான் இப்பொழுது இஸ்ரவேலின் பெயரை சொல்லி வரவும் இல்லை, சவுலின் பெயரை சொல்லி வரவும் இல்லை. பெலிஸ்தியனே, நீ நிந்திக்கிற, நீ தாழ்வாய் பேசுகிற, நீ ஏளனமாய் பேசுகிற என் நாசியின் சுவாச காற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் அண்டை வந்திருக்கிறேன். என் கையில வேறொன்றும் கிடையாது, என் கையில் இருப்பது கூழாம் கல்லும் கவனம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை என் கையில. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அடப்பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்தான், கவனிலே வைத்து அப்படியே பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் நெத்திக்கு அடிச்சான் பாருங்க. ஒத்த கல்லுல மல்லாங்க விழுந்து வந்தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு கல்லு, ஒரு கவனு. தேவனுடைய பிள்ளையே, இது போதும் உன் வாழ்க்கையிலே உனக்கு எதிராய் வருகிற எந்த பெலிஸ்தியரையும் ஜெயிப்பதற்காக. இந்த கல்லு இது கர்த்தர் கொடுத்த இயேசுன்ற சொல்லு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐயா, இந்த கல்லுதான் இயேசுன்ற சொல்லு. இயேசுவை சொல்லு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். இயேசு பேரை சொன்னா போதும். தேவனுடைய பிள்ளையே, பெலிஸ்தியன் மல்லாங்க விழுவான், அவன் பட்டயத்தாலே அவன் தலைய வெட்டி கையில எடுத்தான் பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அநேகம் இருந்துச்சு, அவன் மல்லாங்க விழுந்துட்டான், கொஞ்சம் ஒரு சின்ன கல் இருந்த தாவீது வெற்றி பெற்றான். வெற்றியை தர கர்த்தர் வல்லவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.